Hello friends, welcome. Last வீடியோவில் ஒரு வெப்சைட் ஒரு லிங்க்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எக்ஸல் ஷீட்டில் எந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் நம்ம எந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி இதில் நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம எக்ஸல் ஷீட்டில் ஃபஸ்ட்டு டேட்டா போய்க்கலாம். டேட்டாவில் ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபைல் பாத் நமக்கு ஷோ ஆகும். என்னுடைய ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு சேலரி ஸ்லிப் கொடுத்துக்கிறேன். உங்களோட ஃபைல் நீங்கள் எங்கே இஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல இருக்கலாம். சரிங்களா? விண்டோஸ் 11 இல்லை என்னுடைய இன்னொரு டி ட்ரைவ், எந்த ட்ரைவில் வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு லோட் ஆகி இதில் கம்ப்ளீட்டாக டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு டேட்டா இம்போர்ட் ஆகும். இதுக்கு நெட்வொர்க் முக்கியம் கிடையாது. பட் வெப்சைட்லேருந்து நம்ம லிங்க் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நெட்வொர்க் முக்கியம். சரிங்களா? இதில் டேரெக்டாக நம்ம லோட் கொடுக்கும்போது நமக்கு இன்னொரு ஷீட், இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, டேரெக்டாக நம்ம லோட் கொடுக்கும்போது இன்னொரு ஷீட் க்ரியேட் ஆகி அந்த ஷீட்டில் தான் நம்மளுடைய டேட்டா இம்போர்ட் ஆகும். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா ஷீட் 1ல் எனக்கு இம்போர்ட் ஆகணும். ஸோ சேம் டேட்டா ஃப்ரம் டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்வி, ஐ சூஸ் மை டெக்ஸ்ட் ஃபைல், இம்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா லோடு டூங்கிற ஆப்ஷனில், சரிங்களா, இதில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு லோடு டூ கொடுத்துட்டு ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட், சரிங்களா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் இதை நம்மளுடைய பாத் இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட்டு நான் வந்து ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இதில் இருந்து நமக்கு டேட்டா கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா இதில் நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். எனக்கு ராஜ்குமார் கிடையாது, அனில்குமார். சரிங்களா? அனில்குமார். இப்போ அனில்குமார் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் இதில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. நம்ம என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் கொடுத்தா மட்டும்தான் ராஜ்குமார் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃபைல் உங்களுக்கு அனில்குமாராக கன்வெர்ட் ஆயிரும். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, பட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும். சரிங்களா? அதுக்கு டேபிளை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைடு query ப்ராப்பர்ட்டிஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெஃப்ரெஷ் எவ்ரி அப்படின்னு பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு 1 மினிட் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஓகே பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஓகே பண்ணிவிட்டு நான் அகெயின் என்னுடைய டெக்ஸ்ட் ஃபைல் போய், சரிங்களா, திரும்ப இந்த அனில்குமார் ஏ இல்லை எஸ் இனிஷியல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் ஃபைல் சேவ். சரிங்களா? சேவ் பண்ணியாச்சு, வெளியில் வந்துட்டோம். இப்போ கரெக்டாக 12:27 PM எனக்கு 12:28க்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகணும். சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக அனில்குமார் எஸ் அப்படின்னு உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஆட்டோ ரெஃப்ரெஷும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ராப்பர்ட்டி போயிட்டு query ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு தேவையான செகண்ட்ஸ் எவ்வளோ, மினிட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொடுத்தா போதும். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.